ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 37 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நம்ம சேடு நான் இச்சுகோக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ண போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டா அடி வாங்கியிருப்பான், அது மட்டும் உறுதி. சரி, ஏன் அவன் இச்சுகோக்காண்டி உயிரை கொடுத்து சண்டை போறான்னு தெரியணும்ல. அதுக்காக அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. கரக்குரா டவுன்ல ஒரு ஆத்து பக்கத்துல 2 ரவுடி பயலுக சேடை போட்டு அடி பொலன்னு பொலந்துகிட்டு இருக்கானுங்க. அவன் நினைச்சான்னா ஒரே அட்டியில 2 பேத்தையும் காலி பண்ணிடுவான். ஆனா நின்று அடி வாங்குவான். அதுவும் சாவுடான்னு சொல்லி அடிப்பானுங்க. அந்த டைம் ஒருத்தன் கல்லை கொண்டு வந்து மண்டையில போட வருவான். அப்பதான் நம்ம இச்சுகோவோட என்ட்ரி. சும்மா தட்டக்குன்னு வந்து ஒருத்தனுக்கு ஒரு கிக்கு, இன்னொருத்தன் கழுத்துல ஏறி உட்கார்ந்து அப்படியே பேக் பெல்ட் அடிச்சு தூக்கி வீசிடுவான். இப்படி அடிச்ச அடியில எது இவன் மொரட்டு பீஸ் முட்டா பீஸ் ஆச்சேன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அங்க இருந்து ஓடிடுவானுங்க. ஆனா உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் ஓடுவானுங்க. அப்புறம் இச்சுகோ சேடு கிட்ட ஏண்டா அவனுக்கு தான் அந்த அடி அடிக்கிறானுங்கல்ல, திருப்பி 2 காட்டினா வந்த வழியில ஓடிடுவானுங்க. எதுக்குடா அப்படி அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருந்த, நான் மட்டும் வரலன்னா உன் மண்டைய 2 பொளந்து மண்டைக்குள்ள இருக்க மசாலா சட்னியை வெளியே எடுத்துருப்பானுங்க. லூச்சு பயல, என்னைய காப்பாத்துறப்ப மட்டும் பாஞ்சு அடிச்ச, அதே மாதிரி இப்போ அடிக்க வேண்டியதானே. எதுக்காக அப்படி அடி வாங்கினான்னு கேட்டா, அவனுக்காக சண்டை போடக்கூடாதுன்னு அவன் தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கான். அவர் பேரு தான் செம காமெடியா இருக்கும், ஆஸ்கர் ஜோவாக்வின் டீலா ரோசா. என்னடா பேரு இதுன்னு கேட்டா, அவர் ஒரு மெக்சிகனும்பான். இங்க வரதுக்கு முன்னாடி சேடுமே மெக்சிகோல தான் இருந்திருப்பான். ஆனா போன மாசம் நம்ம இச்சுகோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஒக்கினாவாவை சேர்ந்தவன் சொல்லியிருப்பான். இப்ப ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேட்டா அப்படியே முழிப்பானா. சரி, இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னைய காப்பாற்ற மாட்டேன், தேவையில்லாம இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காதேம்மா. அப்ப பாத்தீங்கன்னா கழுத்துல இருக்க அந்த செயினை புடிச்சு காமிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அது முக்கியமானு கேட்டா எஸ், அது அவன் தாத்தா அவனுக்காண்டி கொடுத்துருப்பாரு. இதுதான் அவரோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கான். சொல்ல போனா அவன் உயிரை விட அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாமா. இப்படி அவனுக்கு பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே 2 பேரும் சேட அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுக்கு பாஸ் அதை போன்ல கேட்டுட்டு இருப்பான். அந்த போனை பார்த்த சேடு வந்தவனுக்கு விட்டுட்டு போயிட்டானுங்க போல, வேணா அவனுக்கிட்ட திருப்பி கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இச்சுக்கோ இருந்துட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, வருவானுங்களாம் இஷ்டத்துக்கு அடிப்பானுங்களாம், இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா, தூக்கி தூர போடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் சேடு ஜாலியா பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருப்பான். அப்போ நேத்து நம்ம இச்சுக்கோ ஏன்டா என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்டான்ல, அதான் அந்த ஊரை மாத்தி சொன்னதுக்கு. அது ஒன்னும் பொய்யெல்லாம் இல்ல, இவன் பிறந்தது ஒக்கினாவால ஆனா வளர்ந்தது மெக்சிகோல, அவ்வளவுதான். வேற அதுல மாத்தி சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சேடு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தவன். பாவம் சின்ன வயசுலயே அவங்க 2 பேத்தையுமே இழந்துட்டான். சொல்ல போனா இவனுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு பெருசா சொல்லிக்க யாரும் இல்ல. அதனாலதான் அவன் தாத்தா அவனை கூட்டு போயிட்டாரு. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம பயலுக்கு ஒரு கண்ட்ரோலே இருக்காது. யாராச்சும் சண்டைக்கு வந்தாங்கன்னா அடிச்சு மூஞ்ச பேத்துருவான். சொல்ல போனா அந்த டைம் இவனை ரொம்ப மோசமான பையன்னு சொல்லுவாங்க. சைஸ் பெருசா இருக்கிறதுனாலே எல்லாம் வித்தியாசமா பார்த்து வந்து வம்புழுப்பானுங்களாமா. ஆனா இதை நான் நம்ப மாட்டேன். சைஸ் பெருசா இருந்தா நான் பக்கத்திலேயே போக மாட்டேன். இவனுங்க வந்து வம்புழுத்திருக்கானுங்க, சைல்டிஷ் பாய்ஸ். சோ இப்படி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு சட்டையை கழிச்சிட்டு வந்து உட்காருவான். அவனோட தாத்தா தான் அவனை திட்டி எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு அவனுக்கு கத்து கொடுத்துருப்பாரு. சோ இப்படித்தான் நம்ம பையன் நல்ல விதமா வளர்ந்துருப்பான். அதனாலதான் யாரையுமே அட்டாக் பண்றது இல்ல. சரி, இப்போ அந்த நடந்து வந்துட்டு இருந்தால அந்த சீனுக்கு வருவோம். அவன் பாட்டுக்கு பாட்டி கேட்டுட்டு வந்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து இவனை போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்களே 2 லூசு பயலுக, அதுல ஒருத்தன் கல்ல கொண்டு வந்து இவன் மண்டையில ஒரே போட்டு தலையில அலேக்கா தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல வச்சு கட்டி போட்டுருவானுங்க. அதுவும் யாரும் இல்லாத இடம். அவனுக்கு ஆளுகெல்லாம் ரவுண்டு கட்டிட்டானுங்க. கட்டுறதும் பாத்தீங்கன்னா செம்ம டைட்டா கட்டியிருப்பானுங்க. அத்துக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த கூட்டத்தோட பாஸ், நீ தான் சேடா, எப்படி கட்டி போட்டதுல பயந்து ஒண்ணுக்கு போயிட்டியா அப்படின்னு நக்கலா கேட்பான். சேடு கூலா, ஏன் பயந்தா ஒண்ணுக்கு போகணுமான்னு கேட்பான். அதுக்கப்புறம் அந்த மூக்கன் இருக்கானே, அதான் இவங்க பாஸ். சேடோட தாத்தா போட்டு விட்ட செயினை அவன் கழுத்துல இருந்து புடுங்கிடுவான். போன்ல கேட்டிருப்பான்ல, அவன் உயிரை விட அது ரொம்ப ரொம்ப அவனுக்கு முக்கியம்னு. அப்படின்னா இது தொலைஞ்சதுன்னா நீ செத்துருவியா, அப்ப சாகிறதுக்கு தயாராயிருன்னு சொல்லிட்டு அதை பிக்க போவான். அப்ப அவன் தாத்தா எதுக்காக எப்போ இதை கொடுத்தாருங்கிற ஒரு பிளாஷ்பேக். அதாவது 2 ஆளுங்க ரவுண்டு கட்டி நம்மால முட்டு சந்தில வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. கட்டையை வச்சு அடிக்கலான்னு வரும்போது இடையில அவன் தாத்தா குறுக்க வந்து அந்த அடியை பூரா அவரு வாங்கிக்குவாரு. அதை பார்த்தோன்னே சேடுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவலையாயிரும். அந்த டைம் தான் அவரு கழுத்துல இருந்த அந்த செயினை கழட்டி சேடோட கையில கொடுத்து, உன்னோட பவர்ஃபுல்லான ஃபிஸ்ட்டை நீ எங்க யூஸ் பண்ணும், எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற பர்பஸை கண்டுபிடி, அதுக்கு இந்த ஆம்லெட் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும், தேவையில்லாம இந்த தெரு சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ணி ஒரு டீசென்டான ஆளா வளர்த்திருப்பாரு. என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள்ல அவர் இறந்துட்டாரு. இன்னுமே அவன் தாத்தா கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா அது நிறைவேறாம போயிருச்சு. இப்ப அவரோட ஞாபகமா அவன்கிட்ட இருக்கிறது அந்த செயின் மட்டும் தான். அதை டேமேஜ் பண்ண போறான்னு தெரிஞ்சவன அப்படியே வெறியாவும். அவ்வளவுதான், கைத்தை அத்துக்கிட்டு வந்து அடிக்க போறான்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் வாயிலேயே மிதிச்சு தெரிய விட்டுருவான். வேற
யாரு, நம்ம இச்சிகோ தான். அந்த செயினை ஒரு வழியா அவன் இருந்து வாங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், பேக்கெட்டை நோண்டி என்னத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பானா. என்ன பண்றான் எது பண்றான்னு சுத்தி இருக்கவனுக்கு ஒன்றும் தெரியல. கடைசியில பார்த்தா போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணுவான்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில அவன் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுவான். உடனே அங்க இருக்கவனுங்கெல்லாம் இன்னும் அவன் ஃப்ரெண்ட் அவன் காப்பாத்த கூட இல்ல, ஆனா அதுக்குள்ள அவன் ஆம்புலன்ஸை கூப்பிடுறான். எங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு அந்த அளவுக்கு கான்பிடென்ட், பல்லுகளெல்லாம் தட்டி போடுவான்னு கத்திட்டு இருப்பானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம லொகேஷனை சொல்லிட்டு அவனுங்களை அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு ஒரு 5 ஆம்புலன்ஸை கொண்டு வந்துருங்க, என்ன லாரியில மாட்டி அடிபட்ட மாதிரி அடிபட்டு நெஞ்சு போய் கிடக்குறானுங்க, சீக்கிரம் வந்தீங்கன்னா வாரி அள்ளிட்டு போயிடலாமா. கடுப்பாய் எல்லாம் அட்டாக் பண்ண வருவானுங்க, வச்சு பொழந்துருவான். அப்படி அடிச்சுக்கிட்டும் அடி வாங்கிட்டு இச்சிகோ சேடு கிட்ட, நீ உனக்காக சண்டை போட வேண்டாம், ஆனா எனக்காக சண்டை போடு, நான் உனக்காக சண்டை போடுறேன், நான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன், நீ ஏன் உயிரை காப்பாத்த ரிஸ்க் எடு, இப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணி அவன் செயினை அவன்கிட்ட கொடுத்துருப்பான். இதனால தான் நம்ம சேடு அவனுக்காண்டி வெறித்தனமா உயிரை கொடுத்து சண்டைக்கு இறங்கியிருப்பான். ஸோ இப்போ மறுபடியும் பேக் டு த ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஃபுல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வேகமா ஓடி வருவான். வந்தவன் வந்த வேகத்துல ஒரு பஞ்சு வைப்பான். அந்த இடத்துல இருந்த வீடே செதறிடும். அவ்வளவுதான், அவன் காலின்னு பார்த்தா அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆகி சரக்குன்னு இவனுக்கு ஒரு வெட்டினது மட்டும் இல்லாம நீ மன்னிச்சிருப்பான். சேடு பாத்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவனால சண்டை போட முடியாது. நம்ம சேடு தோத்துட்டான். இனி இதுக்கப்புறம் அந்த முள்ளு மண்டையங்கிட்ட மோத போற இச்சிகோக்கு என்ன நிலைமைன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.